நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய ஈரான் மீதான நேரடி தாக்குதல் மார்ச் மாத இறுதியில் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. ஒரு புதிய பரிமாணத்தில், அதாவது ஈரானின் ஏவுகணை தளங்கள் மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்காக கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஈரானின் நிழல் ஏவுகணைகள் குறித்த விவாதங்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் முந்தைய மோதல்களில் பயன்படுத்தப்படாத ஈரானின் அதிநவீன ஏவுகணைகள், அதாவது மார்ச் 2026 போரில் செயற்பாட்டுக்கு வந்துள்ளதாக தரவுகள் தெரிவிக்கிறது. 1. பட்டா 2. மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2026 ஆண்டு அன்று ஈரான் தனது முதல் ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனத்தை ஏவியதாக கூறப்படுகிறது. இது ஒலியை விட 13 முதல் 15 மடங்கு வரை வேகத்தில் செல்லக்கூடியது. வழக்கமான ஏவுகணைகள் போலன்றி இது வான்வெளியில் தனது திசையை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டதால் இஸ்ரேலினுடைய தற்போதைய ஏவுகணை தடுப்பு அமைப்புகளால் இதை இடைமறிப்பது கடினம் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் ஈடிமத் 1700 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் இந்த ஏவுகணை துல்லியமாக இலக்கை தாக்கும் டெர்மினல் ஹைடன்ஸ் வசதி கொண்டது. இது சமீபத்திய தாக்குதல்களில் சோதனை செய்யப்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. காசிம் பசீர் 1200 கிலோமீட்டர் வீச்சும் 500 கிலோ இடையுமுள்ள போர்க்கருவியும் கொண்ட இது கடற்படை இலக்குகளை தாக்க வடிவமைக்கப்பட்டது. மின்னணு தாக்குதல்களை முறியடிக்கும் இதன் திறன் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய A210 வோத் மற்றும் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் ஈரானிய வானிலைக்குள் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. மார்ச் மாதம் 2026 இந்த 26ஆம் தேதி வரையான நிலவரப்படி ஈரானில் சுமார் 200 பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டுள்ளது. டெஹ்ரான் அருகேயுள்ள பார்ச்சின் இராணுவ வளாகம் மற்றும் இல்ஃபகானில் உள்ள ஏவுகணை உற்பத்தி ஆலைகள் மீது 150க்கும் மேற்பட்ட குண்டுகள் வீசப்பட்டுள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் கிட்டத்தட்ட செயலிழந்து விட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 1/3 மர்மம். அமெரிக்காவினுடைய தீவிர தாக்குதல்களுக்கு பிறகு ஈரானின் மொத்த ஏவுகணை இருப்பில் 1/3 மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கிறது. ஈரான் தனது ஏவுகணைகளை பூமிக்கடியில் உள்ள சுரங்க பாதைகளிலும் மலைக்குகைகளிலும் மறைத்து வைத்துள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரச்சி தங்களின் ஏவுகணைகள் 2000 கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே பாயும் என அதிகாரப்பூர்வமாக கூறினாலும் அவை லண்டன் வரை, அதாவது 4000 கிலோமீட்டர் பாயும் திறன் கொண்டவை என மேலை நாடுகள் சந்தேகிக்கிறது. தற்போதைய போருத்தி, அதாவது காத்திருப்பு. ஈரான் தனது சிறந்த ஏவுகணைகளை ஆரம்பத்திலேயே பயன்படுத்தாதது ஒரு திட்டமிட்ட உத்தியாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் தீர்ந்து போகும் வரை காத்திருந்து இறுதி நேரத்தில் தனது ஹைப்பர்சோனிக் ஆயுதங்களை ஏவி வரும் சேதத்தை விளைவிப்பதே ஈரானின் நோக்கமாக இருக்கலாம். மார்ச் மாதம் 2026 இறுதி வாரத்தில் அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச அமைதி திட்டத்தை ஈரான் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இருப்பினும் களத்தில் ஏவுகணை தாக்குதல்கள் குறைந்த பாடில்லை. ஈரானின் ஃபட்டா 2 போன்ற ஆயுதங்கள் உண்மையிலேயே தடுக்க முடியாதவை என்பது நிரூபணமானால் உலக போர் முறையை மாற்றி அமைக்கும் என்று இது கருதப்படுகிறது. இந்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தற்போதைய இராணுவ மோதல் நவீன போர் வரலாற்றில் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. மார்ச் மாதம் 2026 நிலவும் இந்த சூழலானது வரும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு அப்பால் உலக நாடுகளின் பாதுகாப்பு உத்திகளையே மறுபரிசீலனை செய்ய தூண்டியுள்ளது. ஈரானின் ஃபட்டா 2 போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் காசிம் பசீர் போன்ற மின்னணு தடுப்புகளை முறியடிக்கும் ஆயுதங்கள் தற்போதைய வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகும். அமெரிக்காவினுடைய ஏஜிஸ் மற்றும் இஸ்ரேலினுடைய 6 அமைப்புகள் ஈரானின் ஏவுகணையை தடுத்து நிறுத்தினாலும் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவும் சேச்சுரேஷன் அட்டாக் உத்தி எந்த ஒரு நவீன பாதுகாப்பு கவசத்தையும் துளைக்கும் வல்லமை கொண்டது என்பது நிரூபணமாகியுள்ளது. ஈரான் தனது பலத்தை முழுமையாக வெளிப்படுத்தாமல் மிக வீரியமிக்க ஏவுகணைகளை இறுதி தாக்குதலுக்கு சேமித்து வைத்திருப்பது ஒரு ஆபத்தான போக்காகும்.
இது எதிரி நாடுகளை ஒருவித தவறான பாதுகாப்பு உணர்வில் ஆழ்த்தி திடீரென ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் திட்டமாக இருக்கலாம். அதே சமயம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய துல்லியமான வான்வெளி தாக்குதல்கள் ஈரானின் 200க்கும் மேற்பட்ட ஏவுதளங்களை அழித்திருப்பது தொழில்நுட்ப ரீதியாக மேற்கத்திய நாடுகள் கொண்டுள்ள மேலாதிக்கத்தை உறுதிப்படுத்துகிறது. புவிசார் அரசியல் தாக்கம். ஈரானின் ஏவுகணைகள் 40,000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் திறன் கொண்டவை என்ற புதிய தரவுகள் ஐரோப்பிய நாடுகளையும், உதாரணமாக லண்டன் போன்ற நாடுகளையும் மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த மோதலுக்குள் மறைமுகமாக இழுத்திருக்கிறது. இது இனிவரும் காலங்களில் மத்திய கிழக்கு நாடுகளுடனான சர்வதேச உடன்படிக்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக அணுசக்தி இல்லாத ஈரான் என்பதை விட ஏவுகணை வலிமை இல்லாத ஈரான் என்பதையே மேலை நாடுகளின் பிரதானமான இலக்காக கொள்ளும். இந்த மோதலின் முடிவு என்பது யார் அதிக ஏவுகணைகளை வைத்துள்ளனர் என்பதை காட்டிலும் யார் அதிக காலம் தனது தாக்குதல் திறனை தக்க வைக்கிறார்கள் என்பதில் தான் உள்ளது. ஈரானின் காத்திருப்பு உத்தி வெற்றி பெறுமா அல்லது அமெரிக்காவினுடைய முன்கூட்டியே அழிக்கும் உத்தி வெற்றி பெறுமா என்பது மார்ச் மாத இறுதி வாரங்களில் எடுக்கப்படும் அரசியல் முடிவுகளில் தான் உள்ளது. சுருக்கமாக சொன்னால் 2026 இந்த போர் ஏவுகணைகள் என்பது வெறும் வெடிகுண்டுகள் அல்ல. அவை ஒரு நாட்டின் உளவியல் மற்றும் அரசியல் பேரம் பேசும் கருவி என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்தியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் ஈரானின் பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் உலக நாடுகளின் தூக்கத்தை கெடுக்கும் ஒரு மர்மமாகவே உள்ளது எனவும் குறிப்பிடலாம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான தற்போதைய மோதல் வெறும் இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை கடந்த தாக்குதல் என்பதையும் தாண்டி 21ஆம் நூற்றாண்டின் ஏவுகணை மேலாதிக்க போராக உருவெடுத்துள்ளது. 2026 மார்ச் 27ஆம் தேதி வரையிலான தரவுகளை தொகுத்து பார்க்கையில் இந்த போரின் விளைவுகள் பின்வரும் 3 முக்கிய தூண்களில் நிலைநிறுத்தப்படுகிறது. ஒன்று, ஹைப்பர்சோனிக் யுகத்தின் தொடக்கம். ஈரானின் பட்டா ஏவுகணையை பயன்பாடு குறித்த தரவுகள் தற்போதைய வான் பாதுகாப்பு தத்துவத்தையே மாற்றியமைத்துள்ளது. ஒலியை விட 13 மடங்கு வேகத்தில் செல்லும் இந்த ஏவுகணை இடைமறைக்க தற்போதைய அயன் டோம் அல்லது பேட்ரியாட் அமைப்புகளால் 100% உத்தரவாதம் அளிக்க முடியாது என்பது ஆதாரபூர்வமாக நிரூபணமாகியுள்ளது. இது எதிர்கால போர்கள் வேகத்தை விட திசைமாறும் திறனை மையமாக கொண்டிருக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. அமெரிக்க பாதுகாப்பு துறையின் கூற்றுப்படி ஈரானின் சுமார் 200 ஏவுதளங்கள் அளிக்கப்பட்டாலும் ஈரானின் நிலத்தடி ஏவுகணை நகரங்களில் இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகள் தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு நீண்டகால தேய்மான போர் சூழலை உருவாக்கியுள்ளது. எதிரியின் தற்காப்பு ஏவுகணைகளை தீர்க்கச் செய்துவிட்டு பின்னர் தனது காசிம் பசீர் போன்ற நவீன ஆயுதங்களை ஏவும் ஈரானை நொத்தி நவீன இராணுவ வரலாற்றில் ஒரு நுணுக்கமான தந்திரோபாயமாக கருதப்படுகிறது. ஈரானின் ஏவுகணைகள் 4000 கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் திறன் கொண்டவை என்று ஆதாரங்கள் இந்த மோதலை மத்திய கிழக்கில் இருந்து ஐரோப்பா மற்றும் ஆசியாவின் நுழைவாயில் வரை விரிவுபடுத்தியுள்ளன. இது ஒரு ஏவுகணை பரவல் தடை ஒப்பந்தங்களை உலக நாடுகள் மீண்டும் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2026 இந்த போர்ச்சூழல் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், இனிவரும் காலங்களில் ஒரு நாட்டின் பாதுகாப்பு என்பது அதன் நிலப்பரப்பை சார்ந்தது அல்ல, மாறாக அதன் வான்வெளியை எவராலும் ஊடுருவ முடியாத அளவிற்கு பாதுகாக்கும் மின்னணு மற்றும் ஏவுகணை கவசங்களை சார்ந்தது என்பதே. ஈரானின் பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் ஒருபுறம் அச்சுறுத்தலாக இருந்தாலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய கூட்டு தாக்குதல்கள் ஈரானின் இராணுவ கட்டமைப்பை சிதைப்பது தொழில்நுட்ப மேலாதிக்கமே போரின் வெற்றியை தீர்மானிக்கும் காரணி என்பதை ஆணித்தரமாக நிறுவியிருக்கிறது.